மோடிக்கு மொரிஷியஸின் உயரிய விருது வழங்கப்படுவதாக அந்நாட்டு பிரதமர் அறிவிப்பு. இரு நாடுகளுக்கு இடையிலான வரலாற்று பிணைப்புக்கான மரியாதை என மோடி பெருமிதம். மொரிஷியஸ் பிரதமர் நவீன் சந்திர ராம்குலு மற்றும் அவரின் மனைவி வீணாவுக்கு வெளிநாடு வாழ் இந்திய குடிமக்கள் அடையாள அட்டை இந்திய வம்சாவளியினர் அளித்த வரவேற்பு நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி வழங்கினார். இந்திய பெருங்கடலில் மீன்களின் நடமாட்டத்தை கண்காணிக்க உளவு கருவியை நிறுவ சீனா திட்டம் என தகவல். மாலத்தீவு அரசு ஒப்புதல் அளித்தால் இந்தியாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கலாம் என எச்சரிக்கை. கூகுளின் சூப்பர் கணினியை விட 10 லட்சம் மடங்கு அதிவேகமாக செயல்படும் சுச்சோங்ஷி என்ற குவாண்டம் கணினியை அறிமுகம் செய்தது சீனா. 10,000 ஆண்டுகள் செய்ய வேண்டிய பணியை வெறும் 1.6 வினாடிகளில் செய்யும் திறன் கொண்டவை என சீன விஞ்ஞானிகள் தகவல். கனடாவின் நாடாளுமன்றத்தில் இருந்தும் விடைபெற்றார் முன்னாள் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ. பாரம்பரிய மரபுபடி தமது நாற்காலியையும் தூக்கிக் கொண்டு வீட்டுக்கு புறப்பட்டார். எலான் மஸ்கின் ஸ்டார்லிங் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்துள்ளதாக ஏர்டெல் நிறுவனம் அறிவிப்பு. ஸ்டார்லிங் செயற்கைக்கோள் இணைய சேவைகளை இந்தியாவிற்குள் கொண்டுவர உள்ளதாக தகவல். உலகின் மிகவும் மாசுபட்ட 20 நகரங்களில் 13 நகரங்கள் இந்தியாவில் உள்ளதாக சுவிஸ் காற்றுத்தர தொழில்நுட்ப நிறுவனம் தகவல். 2024ஆம் ஆண்டுக்கான உலக காற்றுத்தர அறிக்கை வெளியீடு. பிஎம்ஸ்ரீ திட்டத்திற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட தமிழக அரசு ஒப்புதல் தெரிவித்ததாக தர்மேந்திர பிரதான் மீண்டும் தகவல். அப்போதைய தமிழக தலைமை செயலாளர் அனுப்பிய கடிதத்தையும் வெளியிட்டார். மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு தமிழக கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் கண்டனம். கடந்த ஆண்டின் தமிழக அரசின் கடிதம் தேசிய கல்விக் கொள்கையை அங்கீகரிப்பதாக இல்லை என்றும் விளக்கம். மும்மொழி கொள்கைக்கு ஆதரவான பாஜகவின் சமக்கல்வி கையெழுத்து இயக்கத்திற்கு பெருமளவில் தமிழக மக்கள் ஆதரவு என அண்ணாமலை பதிவு. நாட்டு நடப்பே தெரியாமல் யாரோ எழுதி கொடுப்பதை வைத்து கனவுலகில் முதலமைச்சர் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதாக விமர்சனம். மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் திமுக எம்பிக்களை நாகரிகமற்றவர்கள் என கூறியதும் அவர் தமிழர்களை திட்டுவதாக கூறும் திமுகவினர் ஒருவேளை திமுகவினரை நாகரிகமானவர்கள் என புகழ்ந்திருந்தால் அதை மட்டும் ஏற்றுக்கொள்வார்கள். நாம் தமிழர் கட்சி சீமான் கருத்து. டெல்லி சத்தீஸ்கரை தூக்கி சாப்பிடும் அளவுக்கு சென்னை மதுபான ஊழல் இருக்கும் என அண்ணாமலை குற்றச்சாட்டு. டாஸ்மாக் தலைமையகத்தில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்ட நிலையில் பேட்டி. உத்தரப்பிரதேசத்தில் ரீல்ஸுக்காக ஓடும் ரயிலில் தொங்கியபடி சென்ற இளைஞர் கீழே விழுந்தார். ரீல்ஸ் மோகத்தில் உயிரை பணயம் வைத்து சாகசம். பௌர்ணமியையொட்டி சென்னையிலிருந்து திருவண்ணாமலைக்கு நாளை 350 சிறப்பு பேருந்துகளை இயக்க ஏற்பாடு. வார விடுமுறை நாட்களில் பிற மாவட்டங்களுக்கு 616 பேருந்துகள் இயக்கப்படும் என அரசு போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. கோடை விடுமுறைக்காக ஏப்ரல் மே மாதங்களில் சிறப்பு ரயில்களை இயக்க தெற்கு ரயில்வே நடவடிக்கை. தாம்பரம் திருச்சி சிறப்பு ரயிலுக்கான முன்பதிவு இன்று தொடக்கம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.